Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கூகுள் டிவி ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் கூகுள் டிவி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி கூகுள் டிவி ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கூகுள் டிவி ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் மொபைலில் கூகுள் டிவி சரியாக ஒர்க் ஆகாட்டி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல கூகுள் டிவி அப்படின்றத சர்ச் பாரில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த கூகுள் டிவி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் எதுவும் வந்திருக்குமான்னு பார்த்து அப்டேட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வருஷன் தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோட இவங்களே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் பக் ஃபிக்சஸ். ஸோ இந்த பக்ஸ் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ண அப்புறமா நீங்கள் கூகுள் டிவி ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகுன அப்புறமா நீங்கள் இதில் வந்து சர்ச் பாரில் கூகுள் டிவி அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர்ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து ஃபோர்ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று காட்டும், அதை கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் பேக் வந்துட்டு ஹோம் பேஜுக்கு போயிட்டு கூகுள் டிவி ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா உங்கள் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த ஆப்பில் இருந்து இஷ்யூஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இல்லாட்டி டூல்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி க்ளீன் அப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட்டும் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம மொபைலுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்காம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம மொபைலுமே ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனால நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க இந்த கூகுள் டிவி ஆப்பும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக கூகுள் டிவி சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.